ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூமிரெட்டிப்பள்ளின்ற ஒரு ஊருக்கு தான் நம்ம வந்து விநாயகர் சிலை வீடியோ வந்து எடுக்க வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்துக்கும் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைலாம் உள்ளே இருக்குது. ஸோ இதுதான் குடோனோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே வந்து நிறைய விநாயகர் சிலைகள்லாம் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தத்துலேருந்து சித்தூர் போகக்கூடிய ரூட்டில் வந்து இந்த பூமிரெட்டிப்பள்ளின்ற ஊரில் வந்து இருக்குது. ஸோ உமாபுத்ரா ஆர்ட்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 25 வருஷமாக வந்து விநாயகர் சிலை வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகான்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்கு வந்து இந்த விநாயகர் சிலை வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா குடோன்லையும் எந்தெந்த மாதிரியான விநாயகர் சிலைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி உங்ககிட்ட முன்கூட்டியே நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்னா எந்த டைமில் உங்களுக்கு முன்கூட்டியே புக் பண்ணோம்னா இப்போ 2026 வருது. நம்ம மார்ச், ஏப்ரல் வந்து எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேணுன்றது ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஓனர் வாங்கின்னு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பா வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் குடோனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிலைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 அடியிலேருந்து 18 அடி வரைக்கும் இருக்குன்ற மாதிரி அந்த மேனேஜரை நான் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபினிஷிங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெயிண்ட் பண்ணாங்கன்னு ஒன்றும் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படியே இங்கே இருக்க குடோனுக்கு எல்லாத்துக்குமே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 குடோன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு குடோன்லேயும் எந்தெந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்கலாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைதராபாத் சிலை வந்து பார்த்திங்கன்னா புலி மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்து கிருஷ்ணர் மாதிரியே இருக்குது பாருங்கள், புலி மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதிகமாக தூசி விழுன்றதுனால இது வந்து கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த குடோன்லேயே ஒரு 100 சிலை பக்கம் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து க்ளீனாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா புக் ஆகிருக்கு ARAன்னு சொல்லிட்டு 167. ஸோ பார்த்திங்கன்னா நந்தி மேலே விநாயகர் உக்காந்துருக்க மாதிரி இருக்குது. கீழே வந்து அப்படியே சக்கரத்தில் போயிட்டுருக்க மாதிரி. சேம் தான், இதே தான். இந்த நந்தி மேலே உட்காந்துருக்க மாதிரியே ஒரு 10 பீஸ் 15 பீஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி மேலே உட்காந்துருக்க மாதிரி, மேலே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி, ஸோ அது ஒரு அம்மாள் தேவி இருக்கிற மாதிரி, மயில் இருக்கிற மாதிரி. ஸோ இதில் ஒரு 10 பீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கடைசி வரைக்கும் இருக்குது. சிங்கமோட ஃபேஸு, ஒரு அம்மாள், பார்வதி அம்மாள், சிவபெருமாள் வந்து அந்த சைடில் இருக்கிற மாதிரி, மேலே சூலம் இருக்கிற மாதிரி. சிலை பாருங்கள், கிரீடமு சிலை வந்து மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் சிலை. ஸோ ஸோ பார்க்க எப்படி இருக்குது சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ சிவன் பார்வதி புலி இருக்கிற மாதிரி, பார்வதிக்கு பின்னாடி, ஸோ சிவனுக்கு பின்னாடி நந்தி இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக இருக்கிற சிலைங்க ஃபுல்லாமே ஒரே சிலை தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி, எல்லாம் ஒரே டைப் தான். ஸோ கலர் மட்டும் டிஃப்ரெண்ட். இது ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாகவே இதே மாதிரி. ஸோ இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சிவன் இருக்க மாதிரி. ஸோ கை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 4 கை, அந்த பக்கம் 4 கை இருக்கிற மாதிரி. ஸோ விநாயகர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நந்தி இருக்கிற மாதிரி. செம்மையாக இருக்குது. அந்தாண்டு ஒரு நந்தி இருக்கிற மாதிரி, காளியோட உடம்பு இருக்கிற மாதிரி, ஸோ மண்டோடலாம் போட்டிருக்க மாதிரி விநாயகர் சிலை. பார்த்திங்கன்னா இந்தாட்ட சிவபெருமான், அந்தாட்ட நந்தி, இந்தாட்ட பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு எலி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இதெல்லாம் ஒன்றும் பெயிண்டிங் பண்ணான்னா வேறு லெவலில் இருக்கும் சிலை பார்க்கவே. பாருங்கள் சிவபெருமான் பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒசூர், சேலம், பர்கூர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சிலைங்கெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க இந்த இதில். ஸோ பேக் சைடில் வந்து பேர் எழுதியிருக்கு. ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் சிலை. ஸோ இதை வந்து புக் பண்ணியிருக்காங்க யாரோ, PTRன்னு சொல்லிட்டு 18. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சிலை எல்லாமே. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாருங்கள் பாலக்கோடு 23 பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதே டைப்பில் தான் இந்த ரோ ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக சிலை ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் ஏதோ ஊர் பேர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் வந்து யார் புக் பண்ணாலும் அவங்க பேர் போட்டு
பாருங்கள் ஃபைட் கிளப் 39. ஸோ விவிஎஃப்சி சேலம் கள்ளக்குறிச்சி 8 பார்த்திங்கன்னா அந்த காளியம்மா வேஷம் போட்டிருக்க விநாயகர் சிலை வந்து புக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இந்த சிலை புக் பண்ணியிருக்கிறது. பெயிண்டிங் வந்து ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்படியே தான் இருக்குது. ஸோ பெயிண்டிங் பண்ணால் தான் தெரியும் இந்த சிலையோட லுக்கு. கீழே கருடன் இருக்க மாதிரி, எலி, யானை எல்லாம் இருக்கிற மாதிரி விநாயகர் வந்து நின்றுருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து நீட்டாக கவர் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த ஷேடோ ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ரோவில் இருக்கக்கூடிய சிலைங்க. ஸோ இது பக்க ரோவில் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்க மாடல் வந்து ஒரு மேசை மேலே உட்காண்ட்ருக்க மாதிரி, கீழே பாம்பு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த சைடில் வந்து இங்கே மேலே இருக்கிற மாதிரி, மேலே நிலா மேலே சிவபெருமான் உட்காண்ட்ருக்க மாதிரி. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 10 சிலை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரோ ஃபுல்லாக அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லிங்கம் இருக்கிற மாதிரி, லிங்கம் இந்த பக்கம் விநாயகர், அந்த பக்கம் விநாயகர் இருக்கிற மாதிரி, குட்டி குட்டி விநாயகர், பெரிய விநாயகர் இருக்காங்க. ஸோ மேலேயும் 2 விநாயகர், சென்டரில் வந்து லிங்கம் இருக்கிற மாதிரி. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 விநாயகர் இருக்கிற மாதிரி, கையில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருக்கிற மாதிரி. விநாயகர் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க விநாயகர். ஸோ பெயிண்டிங் பண்ணோன்னா வேறு லெவலில் இருக்கும் விநாயகர். ஃபினிஷிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் விநாயகர் சூப்பராக இருக்குது. ஸோ எதனால் கவர் போட்டு மூடுறாங்கன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தூசி இருக்குன்ட்டு. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், அவர் ராமர்னு நினைக்கிறேன். ஸோ 5 முகத்தோடு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார். ஸோ விநாயகர் சிலை. ஸோ மயில் மேலே உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். மயில் மேலே கால் போட்டு உட்காண்ட்ருக்க மாதிரி. இது ஒரு 10-12 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேம் மாடல் இங்கேருந்து ஒரு 10 சிலை பக்கம் அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த சிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது பார்க்க. ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க. ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இன்னொன்று மயிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மயிலோட இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குங்க ஒர்க்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கேன், சிவனோட ஃபேஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி பெருமான், நந்தி இங்கே இருக்கிற மாதிரி. ஸோ விநாயகர் இங்கே பார்வதி அம்மான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஃபினிஷிங்கெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து ஒரு 10 சிலை பக்கம் இருக்குது இந்த ரோ ஃபுல்லாகவே. இதெல்லாம் ஆனால் உங்கள் பேர் சொல்லணும். ஆனால் என் பேர் தில்லி பாபு. ஓகேண்ணா. நம்ம ஷெட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் மாவட்டம் பூமிரெட்டிப்பள்ளி லொக்கேஷனில் இருக்குண்ணா. உமாபுத்ரா கம்பெனி ஓகேண்ணா இருக்குது. ஸோ எவ்வளோ வருஷமாக இது நடத்திட்டு இருக்கீங்கன்னா? இது 26 இது. ஆமாம், நம்ம கிட்ட இருந்து 8 இன்ச்சிலிருந்து 18 அடி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரிட்டெயில் ரெண்டுமே நம்ம செய்வோம். பாம்பே மாடல்ஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தூள்பாட்டு மாடல் அதுவும் இருக்குது. 2 மாடல்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ, ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோண்ணா சிலை? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 இன்ச்சு சிலை இருக்குதுண்ணா. 350 ரூபாயிலேருந்து ஃபைனலாக 1,70,000 ஃபைனல்ண்ணா. ஸோ இதில் இருக்க ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் எதுவுமே கிடையாது. இல்லை, பார்க்கிங் இருக்குண்ணா. பார்க்கிங். ஆமாம், பார்க்கிங் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலை விற்கக்கூடிய இடத்துல வந்து எந்தோட சிலையோட ரேட்டும் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. இப்போ ஃபோனில் வந்து 1 அடி சிலையும் ஃபோனில் ஒரே மாதிரியாக தான் தெரியும். 10 அடி சிலையும் ஒரே மாதிரியாக தான் தெரியும். நம்ம ரேட் சொன்னால் ஏன்னா இவ்வளோ ரேட் சொல்கிறீங்களேன்னு தெரியும். ஃபோன்லேயே பார்த்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரியாக தான் தெரியும். ஸோ அதுக்காக தான் நேரில் வாங்க. நேரில் வந்துட்டு ஓனர்கிட்ட பேசுங்க. 10 ரூபா அப்படி இப்படி பண்ணி தருவார் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஸோ மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி, கையில் வந்து பாம்பு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி விநாயகர். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரீடமுக்கு மேலே பாம்பு, அந்த சூலம் இருக்கிற மாதிரி.
ஸோ இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி இந்த பக்கம் 3 தலை பாம்பும் அந்த பக்கம் 3 தலை பாம்பும் இருக்கிற மாதிரி அப்படியே மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குது பார்க்க. இது ஒரு 10-12 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் மேசை மேலே உட்காண்ட்ருக்காரு. பின்னாடி பாருங்கள் சூளம் வந்து பேக்ரவுண்டு, கிரீடம் போட்டுட்டு இந்த பக்கம் 3 தலை பாம்பும் அந்த பக்கம் 3 தலை பாம்பும் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ லென்த்து இப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க சிலை. நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்த இந்த கழுகு மேலே நின்றுருக்க மாதிரி இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து ஒரு 10 சிலை பக்கம் இருக்குது இந்த கழுகு மேலே நின்றுருக்க மாதிரி. இந்த மாதிரி மாடல், இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான பக்கம் வந்து 2 அம்பாள் தேவி இருக்கிற மாதிரி விநாயகர் சிலை மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இது ஒரு 10 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சிலை பக்கம் இருக்குது. இதிலே வந்து இந்த பக்கம் கிருஷ்ணர், இவர் யாருன்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி விநாயகர் சிலை இருக்கிற மாதிரி மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக ஒரு 15 சிலை பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பக்கம் நந்தி இருக்கிற மாதிரி மட்டும்தான் மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கலர் இருக்குது, 10 சிலை பக்கம் இருக்குது. ஸோ இந்த கடைசி வரைக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த சிலையை பார்த்திங்கன்னா மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி, பின்னாடி நந்தி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அந்தாட்ட சிவபெருமான் இருக்கிற மாதிரி தலைப்பக்கட்டோட சிலை வந்து பார்த்திங்கன்னா 10 அடி மேலே இருக்கும். ஸோ இது வந்து 176வது சிலை என்பி ப்ரோஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. SHR அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கு. ஸோ எந்த ஊருன்னு தெரியல. சிலை பாருங்கள் சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்டோட பயங்கரமாக இருக்குது. இந்த ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா மேசை மேலே உட்காந்துருக்க மாதிரி, ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானையோட தந்தம் அப்படியே மேலே வர மாதிரி. ஸோ விநாயகர் சிலை வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது சிலை. ஸோ இந்த நெத்திலெலாம் ஒன்றும் பொட்டு வைக்காமல் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கு வந்து இந்த சிலையில் பண்ணல, ஸோ அந்த சிலையில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த ஒரு சிலை தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சிலை பக்கம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மாடல் பக்கம் இருக்கும். அந்த 200 மாடல்லையும் ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு 10 சிலை 15 சிலை அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாமே கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் அந்த 2 பக்கம் சிங்கம் இருக்கக்கூடிய சிலை சூப்பராக இருக்குது. கையில் பார்த்திங்களா இந்த இது பிடிச்சிருக்க மாதிரி 2 பக்கமும் பயங்கரமாக இருக்குங்க. ஃபினிஷிங்கு பெயிண்டிங்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா குடோன்னையும் வந்து நம்ம அப்படியே பார்த்து வந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு 2-3 குடோன் இருக்குது. ஸோ இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா நந்தி இருக்கிற மாதிரி, நந்திக்கு மேலே வந்து சிவன் கெட்டப்பில் விநாயகர் உக்காண்ட்ருக்காரு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சலுக்கு பின்னாடி இருக்கும்ல ரெக்கை, அந்த மாதிரி இருக்குது. சரி பார்த்திங்கன்னா எலி இருக்குது, குட்டியோண்டு எலி. ஸோ இந்த குடோனில் இந்த குடோன் பொறுத்த வரைக்கும் எல்லா சிலையும் இதே மாதிரி தான் இருக்குங்க. 50 சிலை பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நரசிம்மர் சாமி இதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 சக்கரம் விநாயகர் பாருங்கள். ஸோ 157வது நம்பர். ஸோ ஒர்க்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல, இதில் பார்க்கும்போது ஒர்க்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பெயிண்ட் பண்ண தான் தெரியும். இது இன்னும் இதோட சிலை பார்க்க அவ்வளோ அம்சமாக தெரியும். இதில் ஒரு 5-6 இருக்க மாதிரி இருக்குது. இங்கே உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மும்பை மாடலுங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டு துணி, இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பண்ணக்கூடிய செக்ஷன் இது. ஸோ இதுக்குன்னே ஒரு குடோன் ஃபுல்லாக வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மேசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே உட்காந்துருக்க மாதிரி அந்த மேலே மேசையை அப்படியே செஞ்சுருவாங்களாம். ஸோ ஒரு சிலையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இரும்பு ராடை வந்து வெல்டிங் அடித்து ஸோ அதில் வந்து இந்த விநாயகரெல்லாம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணால் பார்த்தா தான் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேடை மாதிரி உட்காந்துரும். ஸோ இங்கே இருக்க பார்த்திங்கன்னா இங்கே வெல்டிங் அடித்து வச்சுருக்காங்க. இந்த தாமரைப்பூ மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒர்க் பண்ணக்கூடியவங்கலாம் பாருங்க. ஸோ அந்த பக்கம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த சிலையோட ஸ்டேஜ் பாருங்கள், இந்த புல்லெல்லாம் போட்டு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது.
இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 6 பேக்ஸ் வச்சுங்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சங்கு மேலே உக்காண்ட்ருக்க மாதிரி இந்த இது பாருங்கள், சங்கு மேலே உக்காண்ட்ருக்க மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்ட் அடித்து இந்த இதில் தான் நம்ம பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பாருங்கள் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலையில் வந்து ஒன்றா வந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறாங்க சிலை. சரி, ஓகே, அந்த பக்கம் போகலாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கக்கூடியதை அப்படியே ஒன்றா வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நார் குச்சிக்கிழங்கு மாவை வச்சு அப்படியே ஃபினிஷிங் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா அகோரி மாதிரியான ஒரு முடியை வந்து விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணணும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 3 தலை இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ ஃபினிஷிங் பண்ணியிருக்குது பாருங்கள் இந்த பக்கம். சூப்பராக இருக்குது பேக்ரவுண்டு. இந்த ஸோ அந்த ஸ்டேஜ் பாருங்கள், ஸ்டேஜ் எல்லாம் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணி இந்த நாகாலாம் இருக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டு துணியெல்லாம் பாருங்கள், ஒர்க்கெல்லாம் ஃபினிஷிங் ஆகிட்டு பட்டு துணி இந்த ஸ்டோனெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலையெல்லாம் பண்ணக்கூடியவங்க. இவங்க வந்து மும்பையிலேருந்து வந்து இங்கே வந்து இந்த மும்பை பீஸை மட்டும் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஸோ அவங்களுக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும், எனக்கு தமிழ் தான் தெரியும். ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஓகே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய சிலையும் வந்து இப்போது புக்கிங்கில் தான் நிறைய சிலை இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு மேலே வரவங்க வந்து புக் பண்ண முடியுங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் மாடல்ஸ் எல்லாம் இருக்குது, வரலாம், வந்து புக் பண்ணலாண்ணா. ஸோ அப்படி உங்கள்கிட்ட முன்கூட்டியே நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்னா எந்த டைமில் உங்களுக்கு முன்கூட்டியே புக் பண்ணோம்னா இப்போ 2026 வருது, அதுக்கான வருஷம் அந்த மாடல் வேணும்னா நம்ம மார்ச் ஏப்ரல் வந்து எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேணுன்றது ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஓனர் வாங்கின்னு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பா வாய்ப்பு இருக்குண்ணா. ஸோ அட்வான்ஸ் அப்போ எப்போ எவ்வளோ நான் கொடுக்குறேன்? அட்வான்ஸ் வந்து ஓனரே சொல்லுவார்ண்ணா எவ்வளோ ஆகுது என்னான்றது. நம்ம தெரிஞ்சிக்காமல் சொல்ல முடியாது. அவரும் பாம்பேயில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அப்போ அதுக்கப்புறம் தான் சொல்லுவார். ஃபோட்டோ மட்டும் வாங்கிக்குவார், வாங்கி நான் செஞ்சு தருவேன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பாம்பே அவங்க செய்கிறவங்க வந்ததுக்கப்புறம் கால் பண்ணி உங்கள் நம்பர் வாங்கி வச்சுப்பார். வாங்கி வச்சுக்கின்னு உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணி கூப்பிடுவார். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ காமிப்பீங்க இல்லைங்களா, இப்போது சிலை மட்டும் தான் நாங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை நாங்கள் கலரும் டிஃப்ரெண்ட் பண்ண சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கலர் வேணும்னாலும் பண்ணி தராங்க. இப்போ பாம்பே மாடல் சொன்னீங்க எப்படின்னா நீங்கள் மாடல் கொடுத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி வேணும்னாலும் செஞ்சு தராரு. அது எப்படின்னா நேச்சுரலாக வேஸ்ட்டு துண்டு வரும், டோன்ஸ் ஒர்க்கும் வரும். அது உங்களுக்கு இல்லை இதே மாடலில் வேறு மாதிரி பண்ணி கொடுங்கனாலும் பண்ணி தருவார் கண்டிப்பாக. ஆனால் மார்ச் ஏப்ரலில் கண்டிப்பாக வரணும். மார்ச் ஏப்ரல். ஆமாம். ஓகேண்ணா. ஸோ இந்த குடோனில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து நம்மளோட வந்து அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கேட்டிருக்கீங்க, நாங்கள் விநாயகர் வாங்கிட்டு போய் நாங்கள் சேல்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்தெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இருந்தாலும் வாங்கிட்டு போய் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட பேசி நீங்கள் அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.